ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேக் ஸ்டாண்டு. இந்த கேக் ஸ்டாண்டு வந்து காஸ்ட் 800 ருபீஸு. ஆனால் நான் ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக வீட்டில் இருக்க ஒரு பழைய தட்டும் ஒரு பிளான்டர் ஒரு செடியோட தொட்டியும் வச்சு நான் ஃபிட் பண்ணி அழகாக நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான டெக்கரேட்டிவ் ஐட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து காசு கொடுத்து கடையில் வாங்கணுன்னா மினிமம் இது வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம அதை ஈஸியாக வீட்டிலேயே அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறதான் இதோட இது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி சுடும்போது நம்ம வந்து பூரி போடும்போது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவை வந்து தனியாக ஒரு தட்டில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்னோடய ரீசன்ட் ஃபைண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல்லையே ஒரு நல்ல ஒரு சம்மடம் வந்து நான் பார்த்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. அது மேலே ஒரு சிலிக்கான் லிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கும் போது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போதும். எதுவுமே